Hi friends, welcome to Lavanya's Home Cooking. நீங்க first time நம்ம வீடியோ பார்க்கறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலை subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற bell பட்டனை press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வயல் நண்டு வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க முதல்ல நண்டு எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நண்டெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. கிரேவி செய்ய ஆரம்பிக்கலாம். முதல்ல வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதும் நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கி விடணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க பூண்டை தட்டி இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை மிளகாய் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி பச்சை மிளகாய் நல்லா மசிஞ்சு வெந்து வந்ததுக்கு அப்புறமா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க நண்டு இது கூட சேர்த்து ஒரு 2 நிமிஷம் இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து நல்லா வதக்கி விடணும். ஒரு டேபிள் ஸ்பூன் பெப்பர் சேர்த்து மறுபடியும் நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். காரத்துக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்து நண்டு வேகிற அளவுக்கு இதை இப்போ ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நண்டு நம்ம சேர்த்த மசாலா பொருட்கள் கூட சேர்ந்து நல்லா கொதிச்சு வெந்துட்டு இருக்கு. இது இன்னும் நல்லா கிரேவியான பதத்துக்கு நல்லா கொதிச்சு கெட்டியா வரட்டும். பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நண்டு வெந்து இப்போ நமக்கு நண்டு கிரேவி ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த பதம் வந்ததும் நம்ம இப்போ இறக்கிடலாம். நல்லா இந்த மாதிரி மழை டைமில் சூடான சாதத்து கூட இந்த சுவையான நண்டு கிரேவி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே அருமையாக இருக்கும். உங்களுக்கும் வயல் நண்டு கிடைச்சா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய வேல்யூபிளான ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.